Hi everyone, welcome to Films to Fashion and I hope you all are fine. And today இன்னைக்கு நான் என்ன பேசணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா, live for yourself, not others. அப்படின்னாக்கா கடைசியாக நீங்கள் எப்போ உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த அவங்க அதை சொல்லுவாங்க இவங்க இதை சொல்லுவாங்க அப்படின்னு திங்க் பண்ணாமல் நீங்கள் செஞ்சீங்க. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் செய்கிற செயல் அத்தனையுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, உங்களுக்கு நல்லதா, உங்களுக்கு தேவையானதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சதை விட நாம் இதை செஞ்சாக்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இப்படின்ற தாட்டு தான் நமக்குள்ளே அதிகமாக இருக்கும். உண்மையிலே அது ஒரு தப்பான பழக்கமும் கூட. அது நமக்கே தெரியாமல் நம்மளை உள்ளுக்குள்ளே இருந்து அரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு தேவையில்லாத ஹேபிட் அது. ஓகேங்களா? பட் அதை ஓவர் கம் பண்ணி வர்றது ஈஸி கிடையாது. பட் ஒன்ஸ் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் அமைதிக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் எது நல்லது எது கெட்டது அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றதும் உங்களுக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு தெரியுமா? அதில் என்ன கஷ்டம் இருக்குது, நீங்கள் இங்கே அதை செய்கிறதுனால என்ன பலன் வரும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா மற்றவங்க கிட்ட விட்டுடுறீங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு, மற்றவங்க இப்படி நினச்சிட்டா என்ன பண்ணுறது நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களாக தான் அதை மாற்றிக்கிறீங்க. உண்மையை சொல்ல போனாக்க அவங்களுக்கு 1008 வேலை இருக்குங்க. அவங்க உங்களை பற்றி நினைக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் தான் உங்களுக்குள்ளே அந்த தாட்டை வளர்த்து வச்சுருக்கீங்க. நம்மளை சுற்றி இருக்கிற 4 பேர் எந்நேரமும் நம்மளையே கவனிச்சிட்டு இருக்க போகிறாங்க. அப்படியே கவனிச்சிட்டு இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இதை பற்றி நான் பேசுகிறப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அது எப்படி மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்காம எப்படி வாழறது அப்படின்னு. ஆனால் அப்படி தாங்க வாழணுமே. அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும். பட்டு இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல மற்றவங்களுக்கு. பட் எனக்கு புரிஞ்சதுனால நான் லைஃப்பில் ஒரு ஃப்ரீடம் எனக்கு கிடச்சிது. நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. யாருக்கிட்டையும் நான் போய் இது சரியா தப்பா நான் கேட்க தேவையில்லை. நான் செய்கிறது சரி, அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இது என்னுடைய மன அமைதி கொடுக்குது, மன நிம்மதி கொடுக்குது அப்படின்றதுக்காக நான் எடுத்த செயல்களை நான் செஞ்சிகிட்ருக்கிறேன்.